சேஷாச்சலம் மலைகள் உயிர்க்கோளக் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஏ. கேரளா. பி. தமிழ்நாடு. சி. ஆந்திர பிரதேசம். டி. மத்திய பிரதேசம். சரியான பதில் சி. ஆந்திர பிரதேசம். சரியான விடை சேஷாச்சலம் மலைகள் ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மற்றும் கடப்பா மாவட்டங்களில் பரவியுள்ளன. இது 2010ஆம் ஆண்டு இந்தியாவின் ஒரு உயிர்க்கோள காப்பகமாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. ஒரு கடற்குகையின் கூரை அரிக்கப்பட்டு சுவர்கள் மட்டும் எஞ்சியிருக்கும் போது என்ன புவியியல் அம்சம் உருவாகிறது? ஏ. கடல் தூண், சி. ஸ்டாக். பி. காற்றடி வண்டல்மண் படிவு, லோஎஸ் டெபாசிட். சி. கடற்கரை, சி. கோஸ்ட். டி. கடல் வளைவு, சி. ஆர்ச். சரியான பதில் ஏ. கடல் தூண், சி. ஸ்டாக். 10. கடற்குகைகளின் கூரைகள் கடல் அலைகளின் தொடர்ச்சியான அரிப்பினால் இடிந்து விழும்போது எஞ்சியிருக்கும் பக்கவாட்டுச் சுவர்கள் கடல் தூண்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை கடலோர அரிப்பினால் உருவாகும் தனித்துவமான நிலத்தோற்றங்களாகும். காற்று சூடாக்கப்படும்போது என்ன நடக்கிறது? ஏ. அது மேலே உயர்ந்து விரிவடைகிறது. பி. அது குளிர்ந்து ஒடுக்கமடைகிறது. சி. அது மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. டி. அது உருண்டைகளை உருவாக்குகிறது. சரியான பதில் ஏ. அது மேலே உயர்ந்து விரிவடைகிறது. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி காற்று சூடாக்கப்படும்போது அதன் மூலக்கூறுகள் வேகமாக நகர்ந்து விரிவடைகின்றன. இதனால் அடர்த்தி குறைந்து அது மேலே உயர்கிறது. இந்த நிகழ்வு வெப்பச்சலனம், கன்வெக்ஷன் என அழைக்கப்படுகிறது. இது வளிமண்டல சுழற்சிக்கு முக்கிய காரணமாகும். ஆஸ்திரேலியாவின் மேற்கே உள்ள பெரிய நீர்ப்பரப்பின் பெயர் என்ன? ஏ. இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன். பி. ஆர்க்டிக் பெருங்கடல், ஆர்க்டிக் ஓஷன். சி. அட்லாண்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் ஓஷன். டி. பசிபிக் பெருங்கடல், பசிபிக் ஓஷன். சரியான பதில் ஏ. இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன். 1. ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகள் இந்திய பெருங்கடலால் சூழப்பட்டுள்ளன. இது உலகின் 3வது பெரிய பெருங்கடலாகும். 2. தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவிலிருந்து எப்போது பின்வாங்கத் தொடங்குகிறது? ஏ. செப்டம்பர் இறுதி, end of September. பி. அக்டோபர் நடுவில், middle of October. சி. ஜூலை இறுதி, end of July. டி. ஆகஸ்ட் ஆரம்பம், beginning of August. சரியான பதில் ஏ. செப்டம்பர் இறுதி, end of September. சரியான விடை சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வால் வட இந்தியாவில் அழுத்தம் குறைந்து செப்டம்பர் இறுதியில் பருவமழை பின்வாங்கத் தொடங்குகிறது. இது வடமேற்கு இந்தியாவிலிருந்து விலகி படிப்படியாக தெற்கு நோக்கி நகர்கிறது. குளிர்காலத்தில் நிலத்திலிருந்து கடலுக்கு வீசும் காற்று வகை எது? ஏ. தலக் காற்றுகள், லோக்கல் வைன்ஸ். பி. வியாபாரக் காற்றுகள், ட்ரேட் வைன்ஸ். சி. பருவக்காற்றுகள், மான்சூன் வைன்ஸ். டி. கோள் அல்லது நிலைக்காற்றுகள், ப்ரிவேலிங் வைன்ஸ். சரியான பதில் சி. பருவக்காற்றுகள், மான்சூன் வைன்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மேலி குளிர்காலத்தில் நிலப்பகுதி கடலை விட விரைவாக குளிர்வடைவதால் நிலத்திலிருந்து கடலை நோக்கி பருவக்காற்றுகள் வீசுகின்றன. இந்தியாவில் வடகிழக்கு பருவக்காற்று இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். அடுக்கு மண்டலம், ஸ்ட்ராட்டோஸ்பேர், புவியின் மேற்பரப்பிற்கு மேல் எவ்வளவு உயரம் வரை நீண்டுள்ளது? ஏ. சுமார் 50 கிலோமீட்டர். பி. சுமார் 100 கிலோமீட்டர். சி. சுமார் 10 கிலோமீட்டர். டி. சுமார் 20 கிலோமீட்டர். சரியான பதில் ஏ. சுமார் 50 கிலோமீட்டர். சரியான விடை அடுக்கு மண்டலம் என்பது வளிமண்டலத்தின் 2வது அடுக்கு ஆகும். இது புவி மேற்பரப்பிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் உயரம் வரை நீண்டுள்ளது. இந்த அடுக்கில்தான் ஓசோன் படலம் காணப்பட்டு சூரியனின் புற ஊதா கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. நன்னீர் உயிரின தொகுப்புகளில் பொதுவாக காணப்படும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? ஏ. அல்லி, வாட்டர் லிலி. பி. கள்ளி, கேக்டாய். சி. புற்கள், கிராசஸ். டி. பைன் மரங்கள், பைன் ட்ரீஸ். சரியான பதில் ஏ. அல்லி, வாட்டர் லிலி. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி அல்லி மற்றும் தாமரை போன்றவை நன்னீர் நிலைகளான குளங்கள் மற்றும் ஏரிகளில் வளரக்கூடிய நீர்வாழ் தாவரங்கள் ஆகும். இவை நீரில் மிதப்பதற்கேற்ற மென்மையான தண்டுகளையும் அகலமான இலைகளையும் கொண்டுள்ளன. இந்திய திட்ட நேரம் IST
கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு மணி நேரம் முன்னால் உள்ளது? ஏ 2.93 மணி நேரம், பி 8.23 மணி நேரம், சி 5.30 மணி நேரம், டி 3.21 மணி நேரம். சரியான பதில் சி 5.30 மணி நேரம். சரியான விடை சி. சோகஸ்மேலி இந்திய திட்ட நேரம் IST 82:30 கிழக்கு தீர்க்கரேகையை அடிப்படையாக கொண்டது. இது கிரீன்விச் நேரத்தை GMT விட 5:30 முன்னதாக உள்ளது. பொதுவாக ஒரு பகுதியில் நிலவும் வானிலை நிலைகளை விவரிக்கும் சொல் எது? ஏ துணை நதி ட்ரைபியூட்டரி, பி விவசாயம் அக்ரிகல்ச்சர், சி காலநிலை கிளைமேட், டி திட்ட நேரம் ஸ்டாண்டர்ட் டைம். சரியான பதில் சி காலநிலை கிளைமேட். சரியான விடை சி. சோகஸ்மேலி காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் நீண்ட கால சுமார் 30 முதல் 35 வரை ஆண்டுகள் வானிலை சராசரியை குறிக்கிறது. இது ஒரு இடத்தின் ஒட்டுமொத்த வளிமண்டல நிலையை விவரிக்கிறது. தவறான விடை ஏ. சோகஸ்மேலி துணை நதி என்பது ஒரு பெரிய ஆற்றில் வந்து சேரும் சிறிய ஆறாகும். 1981 இல் நிறுவப்பட்ட நால்கோ வின் அலகுகள் எந்த இந்திய மாநிலத்தில் அமைந்துள்ளன? ஏ தெலுங்கானா, பி ஒடிஷா, சி மத்திய பிரதேஷ், டி ராஜஸ்தான். சரியான பதில் பி ஒடிஷா. 2 சரியான விடை பி. சோகஸ்மேலி தேசிய அலுமினியம் நிறுவனம் நால்கோ 1981 இல் ஒடிசாவின் புவனேஸ்வரில் தலைமையகத்தைக் கொண்டு தொடங்கப்பட்டது. இதன் முக்கிய அலகுகள் ஒடிசாவின் அங்கோல் மற்றும் டாமன்ஜோடி ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன. சோயா பீன்ஸ் எந்த பகுதிகளில் பயிரிடப்படுகிறது? ஏ உயரமான மலைகள், பி கோதுமை விளையும் இடங்களில் மட்டும், சி பாலைவன பகுதிகளில் மட்டும், டி மக்காச்சோளம் விளையும் அதே பகுதியில். சரியான பதில் டி மக்காச்சோளம் விளையும் அதே பகுதியில். 5 சோயா பீன்ஸ் மற்றும் மக்காச்சோளம் ஆகிய இரண்டும் ஒரே மாதிரியான மண் மற்றும் காலநிலை தேவைகளைக் கொண்டிருப்பதால் அவை பெரும்பாலும் ஒரே பகுதிகளில் பயிரிடப்படுகின்றன. குறைந்த அழுத்த அமைப்புகள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ எதிர் சூறாவளிகள் மற்றும் தெளிந்த வானிலை, பி தாழ்வழுத்தங்கள் மற்றும் எதிர் சூறாவளிகள், சி சூறாவளிகள் மற்றும் தெளிந்த வானிலை, டி தாழ்வழுத்தங்கள் மற்றும் சூறாவளிகள். சரியான பதில் டி தாழ்வழுத்தங்கள் மற்றும் சூறாவளிகள். சரியான விடை வளிமண்டலத்தில் சுற்றியுள்ள பகுதிகளை விட மையப்பகுதியில் அழுத்தம் குறைவாக இருந்தால் அது தாழ்வழுத்தம் அல்லது சூறாவளி எனப்படுகிறது. இவை பொதுவாக மேகமூட்டம், மழை மற்றும் பலத்த காற்றைக் கொண்டு வருகின்றன. பின்வருவனவற்றில் இந்தியாவில் நீர் மாசுபாட்டிற்கான ஒரு முக்கிய காரணமாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ கழிவுநீர் சீவேஜ், பி பசுமை இல்ல விளைவு, சி காற்று அரிப்பு, டி அமில மழை. சரியான பதில் ஏ கழிவுநீர் சீவேஜ். இந்தியாவில் சுமார் 70 முதல் 80% வரை நீர் மாசுபாடு சுத்திகரிக்கப்படாத நகர்ப்புற கழிவுநீரால் ஏற்படுகிறது. இது நீர்நிலைகளில் உள்ள ஆக்சிஜன் அளவை குறைத்து நீர்வாழ் உயிரினங்களை பாதிக்கிறது. பி பசுமை இல்ல விளைவு புவி வெப்பமடைதலுடன் தொடர்புடையது. பல்லுயிர் பெருக்கத்தால் சாத்தியமாகும் சில சமூக நன்மைகள் யாவை? ஏ சுற்றுலா, கல்வி மற்றும் ஆராய்ச்சி, பி விவசாய உற்பத்தி மட்டுமே, சி தொழில்துறை வளர்ச்சி மட்டுமே, டி பொருளாதார வளர்ச்சி மட்டுமே. சரியான பதில் ஏ சுற்றுலா, கல்வி மற்றும் ஆராய்ச்சி. சரியான விடை ஏ சோகஸ்மேலி பல்லுயிர் பெருக்கம் என்பது மனிதர்களுக்கு சுற்றுச்சூழல் சேவைகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பொழுதுபோக்கு, சுற்றுலா மற்றும் அறிவியல் அறிவு, கல்வி மற்றும் ஆராய்ச்சி போன்ற சமூக நன்மைகளையும் வழங்குகிறது. தென்னாப்பிரிக்க பீடபூமியின் தென்மேற்கு கடற்கரையில் காணப்படும் பாலைவனம் எது? ஏ நமீப் பாலைவனம் நமீப் டெசர்ட், பி கோபி பாலைவனம் கோபி டெசர்ட், சி அரேபிய பாலைவனம் அரேபியன் டெசர்ட், டி சஹாரா பாலைவனம் சஹாரா டெசர்ட். சரியான பதில் ஏ நமீப் பாலைவனம் நமீப் டெசர்ட். 10
நமிப் பாலைவனம் ஆப்பிரிக்காவின் தென்மேற்கு கடற்கரையோரம் அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டி அமைந்துள்ள ஒரு பழமையான கடலோர பாலைவனமாகும். இது நமீபியா நாட்டின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துள்ளது. பெருஞ்சமவெளியில் குறைந்த மழைப்பொழிவை பெறும் 2 மாநிலங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை? ஏ. உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம். பி. ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர். சி. பஞ்சாப் மற்றும் ஹரியானா. டி. பீகார் மற்றும் மேற்கு வங்கம். சரியான பதில் சி. பஞ்சாப் மற்றும் ஹரியானா. சரியான விடை சி. பஞ்சாப் மற்றும் ஹரியானா. இப்பகுதிகள் தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையிலிருந்து மிக குறைந்த மழையையே பெறுகின்றன. எனவே இவை பெருஞ்சமவெளியில் குறைந்த மழைப்பொழிவை பெறும் பகுதிகளாக கருதப்படுகின்றன. சில மாவட்டங்களில் அதிக மக்கள் தொகை செறிவுக்கான முக்கிய காரணங்கள் யாவை? ஏ. சுரங்கம் மற்றும் வனம். பி. மீன்பிடித்தல் மற்றும் சுற்றுலா. சி. கல்வி மற்றும் சுகாதார வசதிகள். டி. விவசாயம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி. சரியான பதில் டி. விவசாயம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி. 5. வளமான மண் கொண்ட விவசாய நிலங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளை வழங்கும் தொழில்துறை வளர்ச்சி உள்ள பகுதிகளில் மக்கள் அதிக அளவில் குடியேறுகின்றனர். கங்கை சமவெளி மற்றும் தொழில் நகரங்கள் இதற்குச் சிறந்த உதாரணங்களாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?